தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு அரசாங்கமே காரணம். சஜித் பிரேமதாசா குற்றச்சாட்டு. கோட்டபாயாவின் மற்றொரு பாரிய ஊழல் அம்பலம். பல பில்லியன் ரூபாய்க்கு வழங்கப்பட்ட கருவிகள். தமிழக முதலமைச்சர் விஜயை சந்திக்க சென்ற அர்ச்சுனா எம்பிக்கு ஏமாற்றம். பல மாவட்டங்களுக்கு இடியுடன் கூடிய மழை. பொதுமக்களுக்கு வெளியான அவசர அறிவுறுத்தல். சடிதியாக அதிகரிக்கும் டாலரின் பெறுமதி. பாரிய நெருக்கடியில் சிக்கப்போகும் இலங்கை. நாட்டில் நிலவும் மோசமான காலநிலை. 16 மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பாதிப்பு. முடங்கியது போக்குவரத்து. தேர்தல் காலத்தில் 12 லட்சம் ரூபாய்க்கு விட்ஸ் ரக சிற்றுந்துகளை வழங்குவதாக உறுதியளித்த அரசாங்கமே தற்போது வாகனங்களுக்கு 50% மேலதிக வரி விதித்துள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றம் சாட்டியுள்ளார். திஸ்ஸ மகாரகம பகுதியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விமர்சனத்தை முன்வைத்தார். வாகனங்களுக்கான புதிய வரி விதிப்பால் சந்தை விலைகளில் எந்த உயர்வும் ஏற்படாது என நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்திருப்பது நகைப்புக்குரியதாகும் என அவர் குறிப்பிட்டார். மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பொருளாதாரத்தை சீராக நிர்வகிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இந்த வரி அதிகரிப்பு தொடர்பான முழு பொறுப்பையும் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கமும் அதனை ஆதரிக்கும் 159 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஏற்க வேண்டிய நிலை இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் அமெரிக்க டாலருக்கு எதிராக இலங்கை ரூபாவின் பெறுமதி வரலாறு காணாத அளவில் வீழ்ச்சியடைந்து வருவதாக சுட்டிக்காட்டிய சஜித் பிரேமதாசா அதன் விளைவாக பணவீக்கம் அதிகரித்து மக்களின் வாழ்க்கை செலவு கடுமையாக உயர்ந்துள்ளதாகவும் கூறினார். ரூபாயின் பெறுமதியை நிலைநிறுத்த ஏற்றுமதி வருவாயை அதிகரித்தல், சுற்றுலாத்துறையை வலுப்படுத்தல், வெளிநாட்டு பணப்பரிமாற்றங்களை ஊக்குவித்தல் மற்றும் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்தல் ஆகியவை அவசியமானவை எனவும் அவர் தெரிவித்தார். அரசாங்கத்தின் தவறான பொருளாதார கொள்கைகளே தற்போதைய நெருக்கடியை உருவாக்கியுள்ளதாக குற்றஞ்சாட்டிய அவர் மக்களுக்கு வழங்கப்படும் அத்தியாவசிய மானியங்களை குறைப்பதற்கு பதிலாக அவற்றை விரிவுபடுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கோட்டபாய ராஜபக்ச ஆட்சி காலத்தில் கோவிட்-19 பரவல் சூழ்நிலையில் இறக்குமதி செய்யப்பட்ட டெபிட் ஆன்டிஜன் பரிசோதனை கருவிகள் தொடர்பான முறைகேடுகள் குறித்து கையூட்டு மற்றும் ஊழல் தடுப்பு ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளது. இந்த விவகாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட சிலரின் பெயர்களும் வெளியானதாக கூறப்பட்ட போதிலும் இதுவரை குறிப்பிடத்தக்க சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. அண்மையில் நாடாளுமன்றத்திலும் இந்த விடயம் கவனத்தில் கொண்டுவரப்பட்டிருந்தது. பதிவு செய்யப்படாத நிறுவனம் ஒன்றின் மூலம் டெபிட் ஆன்டிஜன் பரிசோதனை கருவிகள் இறக்குமதி செய்யப்பட்டதில் அரசாங்கத்திற்கு நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் முறைப்பாட்டை அடிப்படையாக கொண்டு இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகேன் ரட்டட் அமைப்பைச் சேர்ந்த சஞ்சய மகவத்த என்பவர் கடந்த 2024 டிசம்பர் 19 அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அனுப்பியுள்ளதாக கூறப்படும் கடிதத்தை சஞ்சய மகவத்த தனது சமூக வலைத்தள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். அந்த முறைப்பாட்டில் சுமார் 3.1 பில்லியன் ரூபாய் மதிப்பிலான ஆன்டிஜன் பரிசோதனை கருவிகள் இறக்குமதியில் மோசடி இடம்பெற்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் முறைப்பாடு செய்ததன் காரணமாகவே ஏதேனும் அச்சுறுத்தல் அல்லது சிரமங்கள் ஏற்பட்டால் உடனடியாக ஆணைக்குழுவின் அவசர இலக்கத்திற்கு தகவல் வழங்குமாறு அந்த கடிதத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே முன்னாள் ஆட்சி காலங்களில் இடம்பெற்றதாக கூறப்படும் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. அதில் ஏர்பஸ் விமான கொள்வனவு விவகாரம் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அண்மையில் விசாரணைக்காக ஆணைக்குழுவில் முன்னிலையாகியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயை சந்திக்கும் நோக்கில் சென்னை பயணம் மேற்கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் அவருக்கு முதலமைச்சரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. அதற்கிடையில் தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகியும் அமைச்சருமான ராஜ்மோகனை அவர் சந்தித்து கலந்துரையாடியதாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட அர்ச்சுனா தமிழ் மக்களின் உரிமைகள் மற்றும் பிரச்சனைகள் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் தொடர்ந்தும் குரல் கொடுக்க வேண்டும் என
வேண்டுகோள் விடுத்தார். மேலும் கருத்து தெரிவித்த அவர் முதலமைச்சர் விஜயை நேரில் சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும் என்ற பெரும் எதிர்பார்ப்பு எனக்கில்லை. ஆனால் அவர் தமிழக முதலமைச்சராக பதவியேற்கும் நிகழ்வை நேரில் காண வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது என தெரிவித்தார். அந்த காலப்பகுதியில் இலங்கை நாடாளுமன்ற அமர்வுகள் நடைபெற்ற காரணத்தால் அந்த நிகழ்வில் கலந்து கொள்ள முடியாமல் போனதாகவும் அவர் குறிப்பிட்டார். இம்முறை தமிழக மக்கள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் மாற்றத்திற்காக வாக்களித்துள்ளதாகவும் பல அரசியல் விமர்சகர்கள் அது சாத்தியமற்றது என கூறிய போதிலும் இந்த மாற்றம் நிகழும் என தாம் நம்பிக்கை வெளியிட்டு வந்ததாகவும் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்தார். இலங்கையின் வடக்கு பகுதியை சூழ்ந்திருந்த வளிமண்டல தாழ்மக்கள் நிலை தற்போது படிப்படியாக பலவீனமடைந்து வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் அதன் தாக்கம் இன்னும் முழுமையாக குறையாத காரணத்தால் நாட்டின் பல பகுதிகளில் இன்று கூட மேகமூட்டமான வானிலையும் மழையுடனான காலநிலையும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக இன்று காலை 5:30 மணிக்கு வெளியிடப்பட்ட வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களுடன் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பகுதிகளில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அனுராதபுரம் மாவட்டத்திலும் பல சந்தர்ப்பங்களில் மழை பதிவாகும் வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எதிர்வு கூறியுள்ளது. இதற்கிடையில் ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும் புலனறுவை மாவட்டத்திலும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை உருவாகக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை நேரங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைத்துக் கொண்டு பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. அமெரிக்க டாலருக்கு எதிராக இலங்கை ரூபாவின் பெறுமதி தொடர்ந்தும் சரிவடைந்து வரும் நிலையில் எதிர்காலத்தில் எரிபொருள் விலைகள் மட்டுமின்றி மின்சாரம், நீர்க்கட்டணங்கள் மற்றும் பல அத்தியாவசிய பொருட்கள், சேவைகளின் விலைகளும் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நிதி சந்தையின் ரூபாய் புழக்கம் அதிகரித்துள்ளதுடன் மத்திய வங்கி சந்தையிலிருந்து டாலர்களை அதிகமாக கொள்வனவு செய்வதும் அமெரிக்க டாலருக்கான கேள்வியை உயர்த்தியுள்ளதாக பொருளாதார ஆய்வாளர் தனநாத் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இதுவே ரூபாயின் பெறுமதி வீழ்ச்சியடைவதற்கான முக்கிய காரணிகளில் ஒன்றாக அமைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடும் போது உலகளாவிய அரசியல் பதற்றங்கள் அதிகரித்திருப்பதால் சுற்றுலாத்துறையின் ஊடாக கிடைக்கும் அந்நிய செலாவணி வருவாயும் குறைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் ஏற்றுமதி துறையில் நிலவும் சவால்களும் நாட்டிற்கு டாலர் வரவை பாதித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு தேவையான எரிபொருட்கள் அமெரிக்க டாலர் அடிப்படையில் இறக்குமதி செய்யப்படுவதால் ரூபாய் பெறுமதி தொடர்ந்தும் வீழ்ச்சியடைவதால் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகளில் நேரடியாக தாக்கம் ஏற்படுத்தும் என அவர் விளக்கியுள்ளார். எரிபொருள் விலை உயர்வு பின்னர் பணவீக்கத்தை அதிகரித்து மின்சாரம் மற்றும் நீர் உள்ளிட்ட சேவைகளின் கட்டணங்களையும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளையும் உயர்த்தக்கூடும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். இதேவேளை மத்திய வங்கியின் சமீபத்திய தரவுகளில் கடந்த 2023 டிசம்பர் 22 தேதிக்கு பிறகு அமெரிக்க டாலரின் அதிகபட்ச விற்பனை விலை நேற்று பதிவாகியுள்ளது. அதன்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை விலை 331 ரூபாய் 15 பதிவாகி இருந்ததுடன் அதற்கு முந்தைய நாள் அது 329 ரூபாய் 92 காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் வடகிழக்கு கடற்பரப்பில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாக்கத்தால் கடந்த சில நாட்களாக நாடு முழுவதும் கடுமையான சீரற்ற வானிலை நிலவி வருவதாக அனர்த்த முகாமைத்துவ மையம் தெரிவித்துள்ளது. இந்த மோசமான காலநிலை காரணமாக பல மாவட்டங்களின் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் உயிரிழப்புகள் மற்றும் சொத்துக்கள் சேதங்களும் பதிவாகியுள்ளதாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று காலை 6 மணி வரையான தகவல்களின் அடிப்படையில் கொழும்பு, கம்பகா, களுத்துறை, இரத்தினபுரி, புத்தளம், யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, மொனராகலை, முல்லைத்தீவு, கம்பாந்தோட்டை, அனுராதபுரம், மன்னார், திருகோணமலை மற்றும் மாத்தளை உள்ளிட்ட 14 மாவட்டங்கள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளன. அனர்த்தங்களால் இதுவரை 1574 குடும்பங்களைச் சேர்ந்த 5242 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2 உயிரிழந்ததுடன் 1 காயமடைந்துள்ளதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சீரற்ற வானிலையால் ஒரு வீடு முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் 192 வீடுகள் பகுதியளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக
அனர்த்த முகாமைத்துவ மையம் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களில் சிலர் புத்தளம் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள 5 பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அங்கு 52 குடும்பங்களைச் சேர்ந்த 162 பேர் தங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தற்போதைய கடும் மழை நிலையும் முன்னர் ஏற்பட்டுள்ள டிட்வா புயலின் தாக்கங்களும் காரணமாக பல போக்குவரத்து பாதைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. மாத்தளை ரிவர்ஸ்டன் பிரதான வீதி டிட்வா புயலால் சேதமடைந்த நிலையில் தற்போது இலகுரக வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளன. அதேபோல் கண்டி தலாத்து ஒயா வீதியில் உள்ள உடதெல் தோட்ட பாலம் சேதமடைந்ததால் அந்த பாதை முழுமையாக மூடப்பட்டுள்ளது. இங்கு இராணுவத்தினரும் மாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபையும் இணைந்து பாலம் அமைக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். அந்த பணிகள் நிறைவடையும் வரை பயணிகள் கலகா நகரம் ஊடாக பேராசவத்த அம்பலநாத பெல்வோட் சந்தி வழித்தடத்தை மாற்று பாதையாக பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மன்னாரில் இருந்து மதவாச்சி வரையான தொடரோந்து சேவை முற்றிலும் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் ரம்புக்கண்ணை முதல் அம்பேவளை வரையான தொடரோந்து சேவைகளும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அம்பேவளை முதல் பதுளை வரை மட்டுமே தொடரோந்து இயக்கப்படுகின்றன.